அஷ்டம சனி மற்றும் ஜென்ம சனி காலகட்டங்களில் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும்? முதலில் மகரம் மற்றும் கும்பராசி சனி பகவானை ராசிநாதராக இருப்பதால் குறைவாக தீய பலன்களை தருவார் என்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். சுய ஜாலகத்தில் லக்னாதிபதி ராசி சனி பகவான் சுபர்களின் தொடர்பில் இருக்கும் போது மட்டும் அஷ்டமம் மற்றும் ஜென்ம சனி தாக்கங்களை பெரிய அளவில் பாதிப்பு தராது. எல்லோருக்கும் இது போன்ற அமைப்பு இருப்பதில்லை, அரிதாக காணப்படும். இது போன்ற அமைப்பு உள்ளவர் மட்டுமே பாதிப்பில் இருக்காது. மற்றபடி ஜென்ம சனி நடப்பவர்கள் வயதிற்கேற்ற பாதிப்பில் இருக்கவே செய்யும். ராசியில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் முயற்சி சனதை பார்ப்பதால் நீங்கள் செய்யும் எல்லா விஷயங்களும் தடை தாமதங்கள் இருக்கவே செய்யும். முடிந்தவரை நீங்கள் செய்யும் புதிய விஷயங்கள் கவனமாக இருங்கள். எந்த விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டியது இருக்கும். அழுத்து கொள்ளாதீர்கள். இது இந்த தருணத்தில் இயல்புத்தான் என்று கடந்து செல்லுங்கள். 7ஆம் பார்வையான ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பதால் எதிர்த்தரப்பில் உள்ள எல்லாரிடம் கவனமுடன் செயல்படுங்கள். உங்களை சுற்றியுள்ள எல்லா மனிதர்களிடத்திலும் பழகும் போது சகிப்புத்தன்மை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக வாழ்க்கை துணைவரிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எக்காரணத்தை கொண்டு வாக்குவாதம் மற்றும் தர்க்கத்தில் ஈடுபட வேண்டாம். எவரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். அதே நேரத்தில் எவரிடமும் அளவுக்கு அதிகமாக நட்பும் பாராட்ட வேண்டாம். முடிவில் அந்த நட்பு உங்களுக்கு ஏமாற்றம் தரக்கூடியதாக இருக்கும். இளைஞர்கள் காதல் விஷயங்கள் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும். இக்காலத்தில் துளிர்விடக்கூடிய காதல் பெரும்பாலும் வெற்றி தருவதில்லை. இன்று நீதான் என்னுடைய உலகம் என்று சொல்லுவார்கள். நாளை உங்களை வேண்டாம் என்று சொல்வார்கள். நம்ப வேண்டாம். 10ஆம் பார்வையால் ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் பார்ப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு, அங்கீகாரமின்மை, குறைவான ஊதியம், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது இயல்பு என்பதால் உயர் அதிகாரிகளுடன் எக்காரணத்தை கொண்டு வீரவசனம் பேச வேண்டாம். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராகவே செயல்பட்டாலும் முடிந்தவரை நிதானத்தை கடைபிடிக்கவும் பொறுமையை கடைபிடிங்கள். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் தேவையற்ற பேச்சுக்கள் வைத்துக் கொள்வது உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்தாலும் மேலதிகளை பற்றி எவரிடம் குறை கூறாதீர்கள். நாளை நண்பனுக்கு எதிரியாகலாம். எக்காரணத்தை கொண்டு வேலையை விட்டு விடாதீர்கள். ஏனெனில் இக்காலகட்டத்தில் வேலை விட்டுவிட்டால் மீண்டும் நல்ல வேலை கிடைப்பது அபூர்வம். எதையும் சகித்து கொண்டு கலக்க பழகுங்கள். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருந்து எச்சரிக்கையாக இருங்கள். போதுமானவரை ஆடம்பர விரைய செலவை குறைத்து கொண்டு பணத்தை சேமித்து வைப்பதில் கவனத்தை செலுத்துங்கள். யாருக்கும் பெரிய தொகையை கடனாக கொடுத்து விட வேண்டாம். மீண்டும் பணம் வருவது சிரமம். அதேபோல் எவரிடம் பெரிய தொகையும் கடனாக பெற்றுவிட வேண்டாம். இரண்டும் தாங்க முடியாத மன அழுத்தத்தை தரும். அத்தியாவசிய தேவையின்றி ஆடம்பர தேவைக்கு கடன் வாங்காதீர்கள். இதுவரை சம்பாதித்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்து புதில் தொடங்க போகிறேன் என்று எக்காரணத்தை கொண்டு இறங்கி விடாதீர்கள். பங்கு சந்தை, சூதாட்டம் போன்ற விஷயங்களை உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதீர்கள். முடிந்தவரை புதிய தொழில் நடவடிக்கைகளை ஒத்தி போடுங்கள். காலம் கனியும் போது அப்போது பார்த்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் புதிதாக அறிமுகமாவதை நம்பி ஏமாற வேண்டாம். நான் உனக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று பெரிய வாக்குறுதி அவரிடம் கொடுக்க வேண்டாம். வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை உண்டாக வாய்ப்பு உண்டு. வாக்கு கொடுத்து விட்டு பின் நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு உங்களுடைய பெயரை நீங்களே எடுத்துக்கொள்ளப்படியான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாதீர்கள். போதிய வஸ்துக்கள் அடிமையாக உடல்நலத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். சின்ன சின்ன விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்கள். சிறு சிறு உடல் நல பாதிப்புகளை கவனமாக பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல்நல பாதிகள் மற்றும் நோயை பெரிய அளவிற்கு வளர விடாதீர்கள். இரத்த உறவுகள் ஆரோக்கியத்திலும் அதே கவனத்துடன் செயல்படுங்கள். பெற்றோர் தங்களுடைய வயது வந்த குழந்தைகளுக்கு அஷ்டம ஜென்ம சனி நடைபெற்றால் அவருடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் நட்புகளை கவனியுங்கள். நெறி பெற வாழ்வதற்கான வாய்ப்புகள் அஷ்டமம் மற்றும் ஜென்மசனி காலகட்டங்கள் உண்டாகும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜாதக ரீதியாக தசாபுதியில் நடக்கக்கூடிய கிரகங்களின் ஆதிபத்த காரத்துவ விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்கள். ராசிக்கு சனி வருவதால் உங்கள் செயல்பாடுகள் அதிகப்படியான மந்தத்தன்மைகள் அதிகரிக்கும். அனுதினமும் காலையில் கண்விழியுங்கள். நேரத்துக்கு தூங்குங்கள். உடற்பயிற்சி வழக்கத்திற்கு கொள்ளுங்கள். தோல்வி மற்றும் தடையை தோண்டு போகாதீர்கள். முடிந்தவரை மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை எல்லா விஷயங்களையும் முழு விழிப்புணர்வோடு செயலாற்றுங்கள். அனுதினமும் அதிகாலை வேளையில் இறைவனை வழிபாடு செய்வது கவனம் செலுத்துங்கள்.
கடினமான உடல் உழைப்புக்கு மட்டுமே நம்பி பிழைக்கக்கூடியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற முதியோர்கள். உங்களால் முடிந்த பொருளாதார உதவிகளை செய்து வாருங்கள். அனுதினமும் காக்கைக்கு சாதம் வையுங்கள். சனிக்கிழமை தோறும் கருப்பு நிற பசுக்களுக்கு கீரை வாங்கி தாருங்கள். சனிக்கிழமை தோறும் மாலை வேளையில் தண்ணீர் சிவாலயம் சென்று திருஞானசம்பந்தர் எழுதிய பச்சை பதிகம் துணை சிவபெருமான் முன் மனமொன்றிய நிலையில் ஜெபித்து 2 நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். நன்மையே நடக்கும்.